மகர ராசிக்காரர்களோட வெற்றி மற்றும் உறவுகளின் ரகசியங்கள் குறித்த சுருக்கமான கண்ணோட்டம் இது. சனி பகவானால் ஆளப்படும் மகர ராசிக்காரர்களோட உழைப்பு எப்படி வெற்றியா மாறும், அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் உறவுகள் யார், ஏமாத்துறவங்க யார் அப்படிங்கறத ரொம்பவே சுவாரஸ்யமா விளக்கியிருக்காரு. முதலாவதாக உழைப்போட சூக்ஷமம் பத்தி பாப்போம். மகர ராசிக்காரங்க பயங்கரமான உழைப்பாளிகள். ஆனா பெரும்பாலும் மத்தவங்களுக்காகவே உழைச்சு ஓடாய் தேவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வேறொருத்தர் ஓட்டுற ரயிலுக்கு நீங்க ஏன் இன்ஜினா இருக்கணும்? உங்களுக்கான தண்டவாளத்தை நீங்க என்னைக்கு உருவாக்குறீங்களோ அன்னைக்கு தாங்க நீங்க நிஜமான சூப்பர் ஸ்டார். அந்த உழைப்ப உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் போடும்போதுதான் உங்க உண்மையான வெற்றியே ஆரம்பமாகுது. இரண்டாவதாக, அதிர்ஷ்டம் தரும் உறவுகளும் நிம்மதியும். பொதுவாவே இவங்களுக்கு முதியவர்கள் மேல அதிக அன்பு இருக்கும். அவங்களுக்கு இவங்க எப்பவுமே செல்லப்பிள்ளையா தான் இருப்பாங்க. முக்கியமா அத்தை, தாய்மாமன் உறவுகள் ரொம்பவே சாதகமா இருக்கும். ஆனா ரொம்ப நேரம் மத்தவங்களோட பழகிறது இவங்களுக்கு சோர்வா இருக்கும். அதனால எந்த தொந்தரவும் இல்லாத தனிமையத்தான் அதிகம் விரும்புவாங்க. தீவிரமா புத்தகம் படிக்கிற இவங்க நூலகத்துக்கு போனா ஏன் தூங்கிடுறாங்க தெரியுமா? ஏன்னா அந்த அமைதியான தனிமைதான் அவங்களுக்கு நிம்மதி தரும் இடம். இறுதியாக, துரோகங்களும் எச்சரிக்கையும். இவங்க மத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் பல சிக்கல்ல மாட்டுவாங்க. ஜோதிட ரீதியா பாத்தீங்கன்னா, செவ்வாய் மற்றும் சூரியன் அமைப்பால உடன் பிறந்தவர்கள், நிலப்பிரச்சனைகள், அப்பா அல்லது அப்பா ஸ்தானத்துல இருக்கிறவங்களால, குறிப்பா பெண்களுக்கு பெரிய ஏமாற்றங்கள் வரலாம். உறவுகளுக்காக இன்னும் எவ்வளவு காலம்தான் உங்க சொந்த வாழ்க்கைய தொலைப்பீங்க? உங்களுக்கு செட்டாகாதவங்க கிட்ட கொஞ்சம் தள்ளியே இருங்க, அதுல தப்பே இல்ல. சுற்றி இருக்கிறவங்க பண்ற சூழ்ச்சிகள்ல சிக்காம தெளிவான எல்லைகளை வகுத்துக்கிட்டு உங்க சொந்த உழைப்ப மட்டுமே முழுமையா நம்பினா மகத்தான வெற்றி கண்டிப்பா உங்களை தேடி வரும்.